அதாவது அடையாளம் அண்ட் பொறுப்பு இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் யார், என்ன பண்ணுறேன் அப்படின்றது என்னோட அடையாளம். சரியா? நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா, லைஃப் ஸ்கில் கோச்சிங் நான் கொடுக்குறேன்னா, இது வந்து என்னோட அடையாளம். என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிறது என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு நான் பொண்ணு, என்னோட கணவருக்கு நான் மனைவி, என்னோட குழந்தைங்களுக்கு நான் அம்மா. இந்த பொறுப்பு இருக்கு இல்லையா, இது வந்துட்டு நம்ம பொறுப்பை சரியாக செய்யும் பொழுது தான் நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல, அதுக்கே மதிப்பு கூடும். இப்போது ஒரு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ஸ்டூடெண்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அவன் லீடரு. ஆனால் அவன் எல்லாரையும் ஏற்று பேசுவான், டாமினேட் பண்ணுவான், கிளாஸ் ரூம் எல்லாம் நீட்டாக வச்சுக்க மாட்டான். இவன் வந்து அவனோட ஐடென்டிட்டி என்ன, அந்த கிளாஸ் ரூமுக்கு அவன் லீடர். இன்னும் ஒருத்தவன் அவனுக்கு ஐடென்டிட்டிலாம் எதுவும் கிடையாது, ஆனால் அவன் கிளாஸ் ரூமை நீட்டாக வச்சுப்பான், ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட நல்லா பேசுவான், ரொம்ப பாசமாக இருப்பான், மரியாதையாக இருப்பான். இது வந்து அவனுடைய குணம். அப்போது அதை வந்து கிளாஸ் ரூமை நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்றது அவனோட பொறுப்பு. அப்போ இந்த பொறுப்பு சிறப்பாக இருக்கும் பொழுது தான் அந்த நம்ம என்ன அடையாளத்தில் இருக்கோமோ அதுக்கே பவர், ரைட்? அப்போது அந்த லீடர்ஷிப், அந்த லீடர் பதவியில் இருந்த ஒரு பையன் வந்துட்டு பொறுப்பு இல்லை அப்படின்னா கூடிய சீக்கிரம் அதுலேருந்து இறங்கிடுவாங்க. அதனால பொறுப்புக்கும் அடையாளத்துக்கும் உள்ள வேறுபாடை நம்ம உணரணும். இப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், இப்போ நான் என்ன பேசினாலும், என்ன அட்வைஸ் பண்ணாலும், மோட்டிவேஷன் பற்றி பேசினாலும், இதை பேசிகிட்டே உட்காந்துட்டு இருக்க முடியாது. என் குழந்தைங்களுக்கு ஒரு அம்மாவாக நான் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். என்னுடைய கணவருக்கு அவருடைய மனைவியாக நான் என்ன பண்ணணுமோ என் பொறுப்பில் இருந்து அதை சற்றும் விலகாமல் அதை நான் பண்ணணும். என் அப்பாவுக்கு நான் பொண்ணு அப்படின்ற பொறுப்பில் இருந்து நான் மாறாமல், அதுக்குன்னு அந்த ஒரு சில க்ரைட்டீரியாவிலேருந்து நான் சற்றும் விலகாமல் என்னோடய பொறுப்பை சரியாக செய்யும் பொழுது தான் ஓகே எனக்கு மதிப்பு கூடும். அட இந்த அம்மாவா சும்மா ஃபோனில் தான் பேசிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, வீட்டில் குழந்தைங்கள பார்க்க மாட்டாங்க, குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க, இப்படி இருந்தால் என்னோடய பேச்சுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? எதுவுமே கிடையாது. அதனால் புரிஞ்சுக்கோங்க, அடையாளத்துக்கும் பொறுப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றது. அடையாளன்றது நம்ம யார் என்ன பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். பொறுப்பு அப்படின்றது நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதுலேருந்து சற்றும் சாக்கு போக்கு சொல்லாமல், அதை பண்ணாமல், விலகாமல், அதை சிறப்பாக செய்கிறது மூலமாக தான் நமக்கு மதிப்பு அதிகரிக்கும். ரைட்? நன்றி.